நீங்கள் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்பிள் அப்படிங்கிற நம்ம சேனல் நேமை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும், எல்லாமே கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லைடிங் அப்படிங்கிற சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்லைடிங்கான சீட் அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி தான் வரும். 2 அப்டேட்ஸ் வந்து இந்த இதில் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லைடிங்க்கு ரிசல்ட் வந்து இன்றைக்கி தான் வரப்போகுது. இது வரைக்கும் வரல. செகண்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி தான் வரப்போகுது. யூனிவர்சிட்டியோட பேசிட்டு அஃபிஷியலாக போடுவோம். அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3rd ரவுண்டுக்கான சீட் அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி தான் வரப்போகுது. 3rd ரவுண்டுக்கான சீட் அலாட்மெண்ட்டுமே இன்றைக்கி தான் வரப்போகுது. அது ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து இன்றைக்கி தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3rd ரவுண்டுக்கு செகண்ட் ஸ்லைடிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்லைடிங்கில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும். செகண்ட் ஸ்லைடிங்கில் இன்றைக்கி வந்து வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லைடிங்கில் வேறு காலேஜ் வந்து கிடைக்கும். அப்வர்டு மூவ்மெண்ட் தான் ஃபுல்லாகவே. இப்போ உங்களுக்கு ஒரு 10வது காலேஜ் வந்து ஃபஸ்ட் ஸ்லைடிங் கிடச்சிருக்கா, இப்போ ஒரு 8வது காலேஜும் கிடைக்கலாம். 3rd ஸ்லைடிங்கில் ஒரு 7வது காலேஜ் அப்படிங்கிற கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இது வந்து கண்டிப்பாக செகண்ட் ஸ்லைடிங்கில் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடைக்க அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டானோவாஸு அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிலாம் போயிருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ கட் ஆஃப் வந்து கொஞ்சம் வேக்கண்ட் வந்து இருக்கத்தான் செய்யும். அதனால் அவங்களுக்குமே இருக்கும். 3rd ஸ்லைடிங்கில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு முடியல வந்து ஒரு 898 வேக்கன்சி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 898 வேக்கன்சியை செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபில் பண்ணாங்க. அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா ஒரு 250 வேக்கன்சி வந்து இருக்குக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த டானோவாஸு அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎன்ஒஎஸ் மோஸ்ட்லி நிறைய வேக்கன்சி வந்து அதிகபட்சமான வேக்கன்சி வந்து வர இன்றைக்கி அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு இதில் இந்த செகண்ட் ரவுண்ட் டு 3rd ரவுண்டு இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிட் பீரியடில் வந்து நிறைய கவுன்சிலிங் வந்து நடந்திருக்கு. ஸ்டடி வெரிஃபிகேஷன் நிறைய இது நடந்ததுனால அவங்க அங்கே போக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து கிடைக்க அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. சீட் அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி கூடிய விரைவில் வந்து வந்துடும். சீட் அலாட்மெண்ட் கூடிய விரைவில் வந்து வந்துடும். நம்மளும் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். அதுக்கடுத்து வந்து என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட்டும் இந்த 3rd ரவுண்டு கவுன்சிலிங்கான சீட் அலாட்மெண்ட் நீங்கள் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 மார்ச் 2022 வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க. மார்ச் 22 வந்து சர்டிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க. அதில் நீங்கள் வந்து வில்லிங் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா ரோடு போகிறாங்க. அடுத்து ஸ்லைடிங் உங்களுக்காண்டி வைக்காங்க தெரியுமா. 3rd ஸ்லைடிங் வந்து உங்களுக்காண்டி வைக்காங்க பார்த்தீங்களா 26/3/2023 அதுலேயும் நீங்கள் ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இதான் இன்றைக்கி முக்கியமான நாள். எல்லாருமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சிடும். சீட் அலாட்மெண்ட்லேருந்து எந்த விதமான அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிற பேஜ் வந்து இப்போ சீட் அலாட்டட் அப்படிங்கிற பேஜாக வந்து மாறும். சீட் அலாட்டட் பேஜிலேருந்து சீட் அலாட்டட்னு போடும். உங்கள் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற போட்டு உங்கள் நேமு உங்கள் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கோடு இருக்கும். அடுத்து வந்து உங்கள் ஃபோட்டோ, அதுக்கு அடுத்து வந்து எந்த காலேஜ் கிடச்சிருக்கு, நீங்கள் சர்டிஃபிகேஷனுக்கு எந்த டேட் எந்த டைமில் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறாங்க. எந்த டேட் எந்த டைமில் வரணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடுவாங்க. மெயில் எதுவுமே இன்றைக்கி வராது. சும்மா வந்து 22 மார்ச்சில் எந்தெந்த சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான மெயில் மட்டும் 21 வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைம் என்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து போடுவோம். இன்றைக்கி வேகன்சி இருக்குது, பார்க்கலாம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.